எசேக்கியேல் 48:18-19 பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராக நிலத்தில் மீதியானது கிழக்கே 10,000 கோலும் மேற்கே 10,000 கோலுமாம். அது பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராக இருக்கும். அதன் வருமானம் நகரத்துக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. 19 இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலிருந்தும் குறிக்கப்பட்ட சிலர் நகரத்திற்காக பணிவிடை செய்வார்களாக. நகரத்திற்காக ஊழியம் செய்கிறவர்கள் நகரத்துக்காக இது வந்து கர்த்தருடைய ஊழியம் இல்லை, இது மக்களுக்கான சேவை, அரசு பணி. அவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். குறிப்பா 127 சங்கீதம் 1 வாசிக்கிறோம், கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஒரு நகரம் இருக்கு, ஒரு பட்டணம் இருக்கு, அத காவல்துறையினர் கண்விழித்து பாதுகாக்கிறாங்க. கர்த்தரும் அவர்களோட கூட சேர்ந்து வேலை செய்யறார், நைட் டியூட்டி பாக்குறாரு. ஆண்டவர் வந்து போலீஸ்காரர்கள் கூட ஆண்டவர் நைட் டியூட்டி பாக்குறாரு. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாருமே முழு நேர ஊழியக்காரர்கள் ஆயிட்டா அப்புறம் அரசு பணி செய்யறது யாரு? மக்களுக்கு சேவை பண்றது யாரு? ரோமர் 13 அரசு ஊழியர்களும் ஊழியக்காரர்கள் என்றுதான் சொல்லுகிறது. ஆனால் இங்கே நகரத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள், நகரத்துக்காக பணிவிடை செய்கிறவர்களுக்கு என்று ஒரு பங்கு, ஒரு இடம் ஒதுக்கப்படுகிறது எருசலேம் பட்டணத்துல. அரசு ஊழியர்கள் அவர்களிடத்துல குறைகள் உண்டு, இல்லை என்று சொல்லல, குறைகள் உண்டு, தவறுகள் நடக்கிறது உண்டு. ஒரு ஏடிஜிபி, ஒரு காவல்துறை அடிஷனல் டைரக்டர் ஜெனரல், 2வது பெரிய அதிகாரி, அவரே ஒரு குற்றத்துல அவரும் உதவியா இருந்தாருன்னு அவரை நீதிமன்றமே சீருடையோடு அவரை கைது செய்ய சொல்லி, அது இவரை அப்படி நடந்ததே இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படியே நடக்குது. காவல்துறையினாலே நம்ம நினைக்கிறோம் அவங்க கொஞ்சம் தயவா நடக்க மாட்டாங்க, அங்கே காவல்துறையில லஞ்சம் உண்டு என்று நாம் நினைக்கிறோம். இருக்கலாம், அந்த குறைகள் இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லல. வருவாய்த்துறையில லஞ்சம் இருக்கு, மத்திய அரசினுடைய வருமான வரித்துறையில லஞ்சம் இருக்கு. இதெல்லாம் நானே கண்ணால பார்த்திருக்கேன், நானே அனுபவிச்சிருக்கேன். அதனால காவல்துறையில மட்டும்தான் லஞ்சம் இருக்குன்னு சொல்ல முடியாது, காவல்துறையில மட்டும்தான் குறைகள் இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா துறையிலும் இருக்கு. ஆனால் அவர்கள் செய்கிற சேவை, வேலை நேரம் கிடையாது, விடுமுறை கிடையாது, அவங்க செய்யற சேவை அது ரொம்ப பெரிய சேவை. நாமெல்லாம் ராத்திரி தூங்குறோம்னா அவங்க முடிச்சிருக்கிறது தான் காரணம். அதனால அத வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. காவல்துறையினரை நம்ம நேசிக்கணும், காவல்துறையினரை மதிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம தேவ பிள்ளைகள் நடுவுல இருந்து, தேவ ஜன நடுவுல இருந்து காவல்துறை அதிகாரிகள் எழும்பட்டும், நல்ல பரிசுத்தமான அன்புள்ள அது நேர்மையான அதிகாரிகள் எழும்பட்டும். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் காவல்துறையில நல்ல பேர் எடுத்திருக்காங்க, திறமையானவர்கள், நேர்மையானவர்கள் நல்ல பேர் எடுத்திருக்காங்க. அது தொடரட்டும், பெருகட்டும். அதனால நகரத்தை காக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக தேவை. ஒரு பிள்ளை ஊழியத்துக்கு போகுதுன்னா ஒரு பிள்ளை அரசு பணிக்கு போட்டோம், ஒன்னும் தப்பு இல்லை, அது தேவை. அதனால கண் விழித்து நகரத்தை காக்கிறவர்களோடு கூட கர்த்தரும் கூட சேர்ந்து வேலை செய்கிறார். அரசு ஊழியர்கள், ஆண்டவருடைய உடன் ஊழியர்கள், காவல்துறையினரோடு ஆண்டவரும் இரவு பணி செய்கிறார். தேவ ஜனத்தின் நடுவிலிருந்து அரசு
ஊழியர்கள் எழும்புவார்களாக. ஆமென்.